அஸ்ஸலாமுஅலைக்கும் ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் பாஸ்தா செய்ய போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன், அதில் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் போட போகிறேன் இன்றைக்கி. என் நெய்பருக்கு கொஞ்சம் கொடுக்க போகிறேன். பாஸ்தா 90% வந்தோன்னா கொஞ்சம் வடிகட்டிடுங்க. அதே சட்டியில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி போடுறேன். இதையும் ஒரு 1 to 2 minutes நல்லா சோட்டே பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது நல்லா திக்காக இருக்குது, கெட்டியாக. உங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் 2 to 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் போடுறேன், ஒரு 700 கிராம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வர வரைக்கும். பாருங்கள், ஃபுல்லாக அதுதான் தண்ணி விட்டுருக்கு, நான் எதுவும் ஆட் பண்ணல. இதில் 1 to 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன், பிளாக் சோயா சாஸ். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, உப்பு தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. இது கூட நான் டமாட்டோ பியூரே ஆட் பண்ண போகிறேன். அது 200 கிராம் டியூபு, நான் பாதி போடுறேன், ஸோ 100 கிராம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய மசாலா சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறேன் இன்னைக்கு. ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது மீன் கெட்டி ஆகிடும். அப்போங்க நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எங்கேயும் வெள்ளை இல்லாமல் எங்கே பார்த்தாலும் சாஸ் வரணும். இதில் கொஞ்சோண்டு பேசல், ட்ரைட் பேசல் ஆட் பண்ணுறேன். பேசல் துளசி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 minutes மூடி போட்டு வைங்க. நம்ம பாஸ்தா ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டில் வச்சு பார்ப்போம். இதான் நம்ம சிம்பிள் சிக்கன் பாஸ்தா. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.